போட்டா போடு, இல்லைன்னு விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான், 60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்கிறம்ன்றான். போ, எப்படியோ போ, நானும் போறேன். உன் மலை போனான்னா, காடு போனான்னா, தண்ணி போனான்னா, உன் வியாபாரம் கட்டு போனான்னா, சோறு விஷமானான்னா, காற்று நஞ்சான, நீர் நஞ்சான, உன் தாய்மொழி செத்தான்னா, வரலாறு மறைஞ்சா என்ன, எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். ஏன்? என்னை வளர்த்தவன் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைவன் எவனும் இல்ல. என்னை உருவாக்கியவன். நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் இழந்தால் போதும் என்று உன் இன வரலாற்றில் என்ற ஒப்பற்ற மாவீரன் என் தலைவன் பிரபாகரன் என்ற பெருமகன் எங்களை உருவாக்கினான். அவன் மகன் நான். அதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்ற புனித கனவோடு நிற்கிற பிள்ளைகள் எங்களை புரிஞ்சுக்கணும். இந்த வேட்பாளர் யாரும் பெரிய வாரிசு இல்ல. தொகுதிக்கு எவ்வளவு கொடுப்ப, 20 கோடி செலவு பண்ணுவியா, கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப என்று வாங்கி கொடுக்கல. கட்டுத்தொகை போட உங்க பிள்ளைகளுக்கு காசு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? 234 பேருக்கும் பிச்சை எடுத்து இங்க பார், பிச்சை எடுத்து இந்த கட்சியை அங்கலங்கலமா வளர்த்து வர்றோம். அந்த பிச்சை யாரு கொடுக்கிறா? நீங்க தான். மக்களிடமே கையேந்தி மக்களிடத்தில் இருந்தே இனமாகவும் பணமாகவும் பெற்று அங்கலங்கலமா வளர்ந்து வர்றோம். இங்க வேட்பாளர் நிக்கிற பெண் யார்? அது அப்பா அமைச்சர், அவ வாரிசு. பல தலைமுறையா அப்பா அமைச்சரா இருந்தார். அப்புறம் அவர் வயசாகி போச்சுன்னு மகளுக்கு அப்படிலாம் சீட்டு கொடுக்கல. கலையெந்திரின்னு என் தங்கை வழக்கறிஞரா படிச்சுட்டு போட்டி போடுறா. அவளோட திறமையான வாய்ப்பா வேட்பாளர் யாராவது போட்டா, நேர்மையான வேட்பாளர் போட்டா நீங்க அவங்களுக்கு போடுங்க. என் தங்கச்சியும் போட்டா அவங்களுக்கே போட சொல்றேன். போட்டா சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். என்ன இது? திரும்ப திரும்ப திருடுறவன்ட்டே நாட்டை கொடுத்துட்டு நாடு பாதுகாப்பா இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? கல்வி என்பது எதற்கு? கல்வி என்பது எதற்கு? கல்வியில் மேம்பட்ட சமூகம் தான் அறிவு, ஒழுக்கம், நன்னெறி இதெல்லாம் மேம்பட்டு சமூக ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, சமத்துவம், சகோதரத்தெல்லாம் மேம்படும்னு பொருள். ஆனா அப்படி எதுவும் நடந்ததா இல்லையே. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க கல்வியை கொடுத்துட்டா சமத்துவம் வரும், சகோதரத்துவம் வரும் நீல ஒன்னும் அப்படி தெரியலையேங்கிறதுக்கு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். தன்னலம் என்று வரும்போது அறிவு வேலை செய்யாதுன்னு. இங்க வேலை செய்யல, ஒருத்தனுக்கும் வேலை செய்யல. ஆனால் அதே அறிவாசான் எங்களுக்கு கற்பித்திருக்கார். இழந்து விட்ட உரிமைகளை நீ பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். அப்படி என் மண்ணும் மக்களும் இழந்து விட்ட உரிமைகளை எவனிடத்திலும் பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற அசைக்க முடியாத நம்பில்தான் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நிற்கிறோம்.